மிதுனம், மிதுன ராசியில் இருக்கக்கூடிய அனைத்து அன்பான உள்ளங்களுக்கும் அன்பார்ந்த மனமார்ந்த வணக்கத்தை உங்கள் ஜோதிடர் செல்வன் இந்த இடத்துல தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லா திறமையுமே இருந்தும் உங்களுக்கான திறமைகளை நீங்கள் வெளிக்காட்ட முடியாமல் இத்தனை நாள் இருந்துக்கிட்டு இருந்தது. காரணம் என்னன்னா, உங்களுக்கு வாய்ப்பே கிடைக்கல. ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சாதானே நீங்கள் யார் அப்படின்னு இந்த உலகத்துக்கு நிரூபிக்க முடியும். நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த வாய்ப்பு உங்களுடைய வீட்டு வாசலில் நிற்க போகுது. அந்த வாய்ப்பை நீங்கள் தான் சரியான முறையில் உபயோகிச்சிக்கணும். வரக்கூடிய புத்தாண்டில் சனி பகவான் மிகப்பெரிய அளவில் ஒரு சாதகமான இடத்துக்கு உங்ககிட்ட வராரு. அதாவது 10ல் ஒரு புண்ணியமாவது இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 10ல் சனி பகவான் உட்கார்றாரு. அதன் மூலமாக என்ன நடக்கும் அப்படின்னா, இது நாள் வரைக்கும் நீங்கள் எந்த விஷயத்துக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தீங்களோ அந்த காரியங்கள் இனி உங்களுக்கு சுலபமாக மாறும். ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க, வீட்டை எப்படியாவது கட்டி முடிச்சிடணும் அப்படின்னு. நிச்சயமாக நீங்கள் பாதியிலேயே கட்ட முடியாமல் கைவிட்ட வீடு 2025 உங்களால் அந்த வீட்டுக்கு கிரக பிரவேசமே பண்ண முடியும். மிகப்பெரிய அளவில் நீங்கள் எதிர்பார்த்த பணம் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஒரு இடத்துலேருந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க இல்லையா, பணம் வரணும்னு, அந்த இடத்துல இருந்து இனி உங்களுக்கு பணம் வரும். காரணம் என்னன்னா, உங்களுக்கு மிகப்பெரிய 3 சக்தி வாய்ந்த கிரகங்களுடைய அனுகிரகங்கள் சாதகமாக இருக்கு. சனி பகவானே உங்களுக்கு சாதகமாக மாறிட்டார். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? குருவும் புதனும் சேர்ந்து உங்களை இனி மேலே தூக்கி விட போகிறாங்க. எந்த விதத்துலையுமே மிதுனம் சறுக்கி விடாது. நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது 2 இடத்துல தான். நீங்கள் இருக்கக்கூடிய பதவி, உங்களுக்கு இருக்கக்கூடிய தொழில், இந்த 2 விஷயத்துலையும் தயவு செய்து யாரையுமே நம்பாதீங்க. இந்த உலகத்தையே நேசிங்க, ஆனால் ஒருவரையும் நம்பாதீங்க. நீங்கள் யாரையாவது நம்பினீங்க அப்படின்னா அந்த இடத்துல தான் உங்களுக்கான சூழ்ச்சி ஆரம்பிக்கும். அதனால் வரக்கூடிய புத்தாண்டில் இருந்து 2027 வரைக்கும் 2 வருஷம் யாருடைய பேச்சையும் கேட்காதீங்க. மற்றவர்களுடைய ஆலோசனை மிதுனத்துக்கு எப்பயுமே தேவையே கிடையாது. ஏன்னா நீங்கள் 4 பேருக்கு புத்திமதி சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு புத்தி இருக்குது. உங்களுக்கு சாதகமாக புதனே இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு அனைத்து விதமான கேள்விகளுக்கும் விடை தெரியும். ஆனாலுமே ஏற்படக்கூடிய மனக்குழப்பத்தால் உங்களுக்கே உங்கள் மேலேயே சந்தேகம் வந்துடும். அதனால தான் சொல்கிறேன், முதல்ல நீங்கள் உங்களை நம்புங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் சரிதான் அப்படின்ற ஒரு தீர்க்கமான முடிவுக்கு நீங்கள் வந்தால் மட்டுமே தான் அந்த முடிவால் ஏற்படக்கூடிய விளைவுகளும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். யாருடைய பேச்சையும் கேட்டு எந்த விதமான அகலக்காலையும் வரக்கூடிய புத்தாண்டில் இருந்து நீங்கள் வைக்கவே கூடாது. என்ன நடந்துக்கிட்டு இருக்கோ அதன் போக்கில் நீங்கள் நடந்து போனால் நிச்சயமாக உங்களால் வெற்றியை அடைய முடியும். ஏன்னா இத்தனை நாளாக நீங்கள் கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்துக்காக போராடிக்கிட்டு இருக்கிறீங்க. அந்த விஷயத்துக்கான வாய்ப்பு உங்களை தேடி வருது. அந்த நேரத்தில் நீங்கள் அந்த வாய்ப்பை சரியான முறையில் உபயோகிச்சிட்டா நிச்சயமாக நீங்கள் நினச்சது நடந்தே தீரும். எந்த விதமான மாற்று கருத்துமே இதில் கிடையாது. அதை விட்டுட்டு இன்னும் கொஞ்ச நாள் கழித்து இந்த வேலையை ஆரம்பிச்சுக்கலாம், இன்னும் கொஞ்ச நாள் கழித்து இந்த தொழிலை ஆரம்பிச்சுக்கலாம், அடுத்த மாதம் வீடு கட்டுற வேலையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தள்ளி போடக்கூடிய ஒவ்வொரு வினாடியும் மிகப்பெரிய அளவுக்கு பொக்கிஷங்கள் உங்களை விட்டு நகர்ந்து போயிட்டே இருக்கும். ஏன்னா தெய்வங்கள் ஒரு முறை மட்டுமே கதவை திறந்து விடும்போது நாம தான் அந்த கதவை உடைச்சிக்கிட்டு ஆளாக போகணும். ஏன்னா இத்தனை நாள் வலியும் வேதனையும் சுமந்துக்கிட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது ஒரு நொடி கூட தாமதிக்கவே கூடாது. நீங்கள் நினைத்தது எல்லாமே நடந்தே தீரும். வரக்கூடிய புத்தாண்டு மிதுனத்துக்கு அவ்வளவு சாதகமாக இருக்கு. நீங்கள் எந்த விதமான கஷ்டங்களையும் இனி அனுபவிக்கவே போகிறதில்ல. உங்கள் மனசை சில பேர் கஷ்டப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க இல்லையா, கடந்த ஒரு 4 ஆண்டுகளாக மிதுனத்துக்கு அவ்வளவு மன அழுத்தத்தை கொடுத்துக்கிட்டு இருந்தவங்க, அதாவது எதிரிகளாக இருந்தவங்க நண்பர்களாக மாறியே தீருவாங்க. ஏன்னா உங்களுடைய அந்தஸ்து உயரப்போகுது. அப்படி உயரும் பொழுது எந்த விதமான கூட்டத்தையும் உங்கள் பின்னாடி வச்சுக்காதீங்க.
நிறைய பேர் உங்களுக்கு ஆமாம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் எது சொன்னாலும் சரி சரி ஆமாம் நீங்கள் சொல்கிறது தான் சரி, நீங்கள் எடுத்த முடிவு ரொம்ப சரியான முடிவு அப்படின்னு சொல்கிறவங்க கிட்ட தயவு செய்து 10 அடி தள்ளியே இருங்க. நிச்சயமாக உங்களால் வாழ்க்கையில் வெல்ல முடியும். மிகப்பெரிய அளவில் நீங்கள் சிகரத்து மேலே ஏறி வெற்றி கொடிய சூட போறீங்க. திருமணமே ஆகாமல் இருந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக இந்த ஆண்டு திருமணம் நடந்தே தீரும். நீங்க எதிர்பார்த்த வண்ணமே உங்களுடைய வாழ்க்கை அமைய போகுது. வரக்கூடிய 2 ஆண்டுல நீங்க என்ன விஷயத்தை செய்றீங்களோ அதுதான் வரக்கூடிய 15 ஆண்டுக்கு நீங்க போடக்கூடிய அடிவாரம். அதனால நீங்க எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியிலையும் ரொம்ப கவனமா இருங்க. உங்களுடைய கவனம் சிதறினால் தேவையில்லாத மனக்குழப்பங்களும் மன உளைச்சலும் உங்களுக்கு ஏற்படும். அதனால நீங்க செய்யக்கூடிய செயலை உங்களால நேர்த்தியா செய்ய முடியாது. மிதுனத்தில் இருக்கக்கூடிய பெண்கள், இல்லத்து அரசிகள், நீங்கள் உள்ளத்தால் ரொம்ப அழகானவங்க, அற்புதமானவங்க. உங்களை யாராவது நீங்கள் அழகாகவே இல்லை, நீங்கள் நல்லாவே இல்லை அப்படின்னு உங்கள் மனசு கஷ்டப்படுற மாதிரி சொன்னால் தயவு செய்து அதை கேட்டுக்கிட்டு மன உளைச்சல் ஆகாதீங்க. உங்களுடைய திறமைகளும் வளர்ச்சிகளும் பிடிக்காததால தான் உங்களை சுற்றி இருக்கிறவங்க அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் எப்பேற்பட்ட ஒரு குணம்னா அடுத்தவர்களை வாழ வைத்து பார்க்கக்கூடிய ஒரு குணம் கொண்டவர்களின் உள்ளம் எப்படி இருக்கும்? அழகாக இருக்கும், அற்புதமாக இருக்கும். அப்பேற்பட்ட உங்களை அடுத்தவங்க புண்படுத்தினாங்க அப்படின்னா நீங்கள் அதற்காக மனம் வருந்துவதை தயவு செய்து 2024 விட்டுடுங்க. ஏன்னா வரக்கூடிய புத்தாண்டில் நீங்கள் உங்களுடைய லட்சியத்தை நோக்கி நகரக்கூடிய காலமாக இருக்குது. அப்படி இருக்கும் தருணத்தில் எந்த விதத்துலையுமே உங்களுடைய மனசை அலைப்பாய விடக்கூடாது. நீங்கள் தினமும் காலையில் எழுந்ததுமே வடக்கு திசையை பார்த்தா மாதிரி ஒரு 5 நிமிஷம் தியான நிலையில் உங்களுடைய மனசில் மகாலட்சுமியையும் அந்த நாராயண பெருமாளையும் நினச்சிக்கிட்டு அனைத்து விதமான சகல சௌபாக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிட்டு உங்களுடைய நாளை நீங்கள் ஆரம்பிங்க. யார் வேணால் என்ன வேணால் சொல்லட்டும், உங்களை பார்த்துட்டு போனதுனால தான் இந்த காரியமே கை கூடலை, உங்களை சந்தித்ததால தான் இது நடக்காமல் போயிடுச்சே அப்படின்னு எப்பேற்பட்ட ஒரு துஷ்டமான வார்த்தைகளை உங்ககிட்ட வந்து சொன்னாலுமே அதை காதோட கேட்டுட்டு அவங்க 10 அடி தள்ளி போனதுக்கப்புறம் அதை இறக்கி கீழே வச்சிருங்க. நீங்கள் உங்களுடைய மனசில் இறக்கி தயவு செய்து வச்சுக்காதீங்க. மிதுனம் லட்சியத்தை நோக்கி நகரக்கூடிய காலம். அப்படி நகரும் போது தான், அதாவது நமக்கு 4 நல்லது நடக்கும்போது தான் 7 கெட்டது நம்ம கூடவே வருமா. அதையெல்லாம் நாம் தவிர்க்கணும் அப்படின்னா முதலில் நீங்கள் உங்களுடைய மனதை ஒருநிலைப்படுத்தணும். மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு செல்வங்கள் சேரப்போகுது. அந்த செல்வத்தால் உங்களுடைய அந்தஸ்து உயரப்போகுது. இது நாள் வரைக்கும் வாடகை வீட்டில் தானே இருந்துக்கிட்டு இருந்த அப்படின்னு ஏளனமாக பேசியவர்கள் முன்னிலையில் கால் நிலமாவது உங்களால் வாங்க முடியும். அந்த அளவுக்கு அனைத்து விதமான அஷ்டலக்ஷ்மியின் அனுகிரகங்களும் உங்களை தேடி வரப்போகுது. மிகப்பெரிய அளவில் மிதுனம் சிகரத்தை நோக்கி நகரப்போகுது. சங்கடங்களை கொடுத்த சனி பகவானே சங்கடங்களை தீர்க்க போகிறார். புதனும் குருவும் உங்களுக்கு அந்த அளவுக்கு சாதகமாக இருக்கு. நீங்களும் நீங்கள் செய்யக்கூடிய தொழில் மேலேயும் உங்களுடைய திறமை மேலேயும் தயவு செய்து நம்பிக்கை வைங்க. உங்களால் முடியாதது அப்படின்றது எதுவுமே கிடையாது. இது நாள் வரைக்கும் நீங்கள் பண்ண முயற்சியும் வீண் போகவே போறதில்லை. சிந்திய கண்ணீர்கள் அத்தனையுமே வைரங்களாக இந்த பூமியில் ஜொலித்தே தீரும். மிதுனம் வாழ்க்கையில் ஜெயித்தே தீரும். அந்த வெங்கடாஜலபதியோட பரிபூரணமான அருள் உங்களுக்கு இருக்கும் பொழுது இனி உங்களிடம் வரக்கூடிய செல்வம் பின்வாசல் வழியாக போகவே போகாது. வியாழக்கிழமை தோறும் மாலை 5 மணிலிருந்து 6 மணிக்குள்ள வடக்கு திசையை பார்த்தா மாதிரி லக்ஷ்மி குபேர பூஜையை நீங்கள் ஒரு 1/2 மணி நேரம் செஞ்சால் போதும். மிகப்பெரிய அளவில் உங்களுடைய கஜானா நிரம்பிக்கிட்டே இருக்கும். கடனிலிருந்து முதலில் 2025 பிறந்ததுமே நீங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன்கள் அத்தனையுமே கொஞ்சம் கொஞ்சமாக அடைக்க முடியும். மிகப்பெரிய ஒரு மன நிம்மதியோட மிதுனம் வாழ்க்கையை ஆரம்பிக்க போகுது. புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அடுத்த காணொளியில் விரைவில் சந்திப்போம். மிதுன ராசியை பற்றி நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வரக்கூடிய மார்ச் மாதத்தில் சனிப்பெயர்ச்சி நடக்க இருக்குது. அந்த சனிப்பெயர்ச்சிக்கு முன்பாகவே
ஏதாவது ஒரு பெருமாளுடைய ஆலயத்துக்கு போயிட்டு வாங்க. உங்கள் வீட்டுக்கு பக்கத்திலேயே இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு போனாலும் சரி, இல்லை திருப்பதிக்கு தான் போயிட்டு வருவேன் அப்படின்னு நீங்கள் முடிவு எடுத்தாலும் நிச்சயமாக திருப்பங்கள் நடந்தே தீரும். இதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. ஓம் நமோ நாராயணாய. நன்றி.